அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் சிறப்புக்குரிய இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுடைய இறை இல்லத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும், அவனுடைய மார்க்கம் சம்பந்தமான உபதேசங்களை கேட்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெரும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயமாகிய நம்மை படைத்து நம்மை ஏனோ தானோ என்று வாழ வேண்டும் என்று விட்டுவிடாமல் அவன் புறத்திலிருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் பல நபிமார்களை அனுப்பி வேதங்களை கொடுத்து மனித சமுதாயம் என்பது இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படிப்பட்ட நல்லொழுக்க நெறியோடு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் அவர்கள் இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் நிம்மதியாக இருக்க முடியும் என்ற காரணத்திற்காக வேண்டி பல நபிமார்களையும் வேதங்களையும் கொடுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக அனுப்பி அவருக்கு திருமறை குர்ஆனை வேதமாக கொடுத்து ஒட்டுமொத்த மனித சமூகமும் இதனை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதற்காக பலவிதமான உபதேசங்களை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட அந்த திருமறை குர்ஆனில் ஏராளமான உபதேசங்கள், மனிதகுல வழிகாட்டி தத்துவங்கள் எத்தனையோ இருந்தாலும் இந்த மனித குலம் உருவானவுடன் ஏற்பட்ட 3 விதமான பாவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பட்டியல் போட்டு இது போன்ற பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது, இது போன்ற பாவம் சாதாரண விஷயம் கிடையாது, இது மிகப்பெரிய பாரதூரமான ஒன்று, இதிலிருந்து யார் தங்களை விலகி வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய கூலி அல்லாஹ்விடத்தில் காத்திருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து புரிந்து நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனையோ பாவங்கள் எத்தனையோ தவறுகள் சமூகத்திலே இருந்திருந்தாலும் மனித சமுதாயம் படைக்கப்பட்டவுடன் ஏற்பட்ட 3 விதமான பாவங்களை திருமறை குர்ஆனிலே சுட்டிக்காட்டி இது மிகப்பெரிய பாவம், இதிலிருந்து விலகி வாழுங்கள்,
இது உங்களுக்கு மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கின்றது என்று சொல்லி நாம் சிந்திப்பதற்காக, விளங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் பட்டியல் போட்டு பல விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அதிலே முதலாவது விஷயம், முதலாவது பெரும் பாவமாக அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைக்கின்றான். படைத்து முடித்ததற்கு பிறகு அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா விதமான காரியங்களையும், அவர்களுக்கு எல்லா உபதேசங்களையும் அல்லாஹ் கொடுத்து, எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்து, அவருக்கு மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்து முடித்ததற்கு பிறகு மலக்குமார்களை எல்லாம் அழைத்து அல்லாஹ் அந்த இடத்திலே ஒரு உரையாடலை ஏற்படுத்துகின்றான். இந்த பூமியிலே அல்லாஹ் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லி காட்டுறான், நான் இந்த பூமியில் என்னுடைய பிரதிநிதியை நான் படைக்க இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே மலக்குமார்கள் சொல்கிறாங்க, யா அல்லாஹ் ரத்தத்தை சிந்திக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிகிட்டு இருக்கிற அந்த கூட்டத்தையா நீ படைக்க போகிறாய் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் அறியாதது, உங்களுக்கு தெரியாதது எனக்கு நிறைய தெரியும், எப்படிப்பட்ட படைப்பை நான் படைக்க இருக்க போகிறேன்னு பாருங்கன்னு சொல்லி மிகச்சிறந்த ஒரு படைப்பான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறந்த முறையில் அல்லாஹ் படைச்சு அந்த இடத்துல மலக்குமார்களை வர வச்சு இதற்கான பெயர்களை எல்லாம், இது என்னென்ன விஷயம் எனக்கு சொல்லித்தாங்களே அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்கள் இடத்துல கேட்கும் பொழுது மலக்குமார்களுக்கு தெரியல. காலு சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு என்னத்தை சொல்லி தந்தியோ, என்னத்தை கற்று தந்தியோ அதுதான் எங்களுக்கு தெரியுமே தவிர அதை விட்டு வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாதுன்னு அவங்க எல்லாரும் சரண்டர் ஆன உடனே அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே பேச வைக்கிறான், எல்லா விளக்கங்களையும் கொடுக்க வைக்கிறான், மிகப்பெரிய அளவில் கண்ணியப்படுத்துகிறான். அந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை மலக்குமார்கள் புரிந்து கொள்கிறான். இதுதான் அல்லாஹ்வுடைய படைப்பு, சாதாரண படைப்பு கிடையாது. அல்லாஹ்வுடைய இந்த மிகப்பெரிய ஒரு வல்லமை, எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு மலக்குமார்கள்லாம் பிரமிச்சு இருக்கிற நேரத்தில் ஒட்டுமொத்த மலக்குமார்களுக்கும் அங்கிருந்த எல்லாருக்குமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கட்டளை போடுகின்றான். வைது குல்நாலில் மலாயிகத்தி ஜுதூலி ஆதமே, இந்த ஆதமுக்கு நீங்கள் பணியுங்கள், அவருக்கு மரியாதை செலுத்துங்கள், கண்ணியம் செலுத்துங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயம் 34வது வசனத்திலே நடந்த இந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றான். எல்லா மலக்குமார்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கட்டளை போட்டுட்டான், கண்ணியம் செலுத்தணும், அவருக்கு சிரம் பணியணும், அவருக்கு மரியாதை செலுத்தணும்னு அல்லாஹ் கட்டளை போட்டுட்டான். நாம் உடனே அதை நிறைவேற்றணும்னு இறை கட்டளைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அங்கே அழகிய முறையில் உயிர் கொடுக்குறாங்க. எல்லாருமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்கின்றார்கள். ஆனால் அந்த இடத்தில் இப்லீஸை தவிர அந்த இடத்தில் எல்லாரும் சஜிதா செஞ்சுட்டு இருந்த நேரத்தில் இப்லீஸ் மட்டும் என்ன பண்ணுறான்னா சஜிதா செய்யாமல் நின்று கொண்டிருக்கிறான், பணியாமல், அவருக்கு மரியாதை செலுத்தாமல், கண்ணியம் செலுத்தாமல் இருந்து கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இப்லீஸ் இடத்துல கேட்கணும், எல்லாரும் பணிகிறாங்கல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளையா, என்னுடைய கட்டளையை மதித்து இந்த இடத்துல அந்த இடத்துல அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்கல்ல, இந்த ஒரு காரியத்தை உன்னை செய்ய விடாமல் தடுத்தது எது என்று அல்லாஹ் இப்லீஸ் இடத்துல கேட்கும் பொழுது இப்லீஸ் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், இந்த ஆதம் சாதாரண களி மண்ணினால் படைக்கப்பட்டவர், நெருப்பால் படைக்கப்பட்ட நான் எவ்வளோ பெரிய உயர்ந்தவன், சாதாரண மண்ணால் படைக்கப்பட்ட இந்த ஒரு மனிதர் எவ்வளோ தாழ்ந்தவர், இவருக்கு போய் நான் சஜிதா செய்வதா என்று செய்தான் இப்லீஸ் அந்த இடத்துல அல்லாஹ்விடத்தில் அகந்தை கொண்டான், பெருமை கொண்டான். இந்த பெருமை என்ற ஒரு காரணத்தினால் அல்லாஹ் அவனை அந்த இடத்திலிருந்து தூக்கி எறிந்து விரட்டப்பட்டவனாக, சபிக்கப்பட்டவனாக, நரகத்திற்குரியவனாக அவனை ஆக்கினான் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். என்றால் மனித குலம் படைக்கப்பட்டவுடன் ஏற்பட்ட முதல் தவறு, முதல் பாவம், அந்த நேரத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு குழப்பம் எது குறித்து ஏற்பட்டது என்று சொன்னால், நான் எவ்வளோ பெரிய ஆளு, அவன் சாதாரணவன் தானே, இந்த நேரத்தில் நான் இப்படி இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கின்றோமே. இந்த பெருமை என்ற ஒரு குணம், இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டி இந்த பண்பு யாரிடத்திலும் வந்துவிடக்கூடாது,
இது இப்லீஸினுடைய குணம், அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு ஆளாக்கக்கூடிய குணம், அல்லாஹ்வினுடைய தண்டனைக்குரிய குணம். இந்த குணம் ஒரு காலத்திலேயும் எவரிடத்திலையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் இதை நமக்கு பாடமாக நடத்தி காட்டுகின்றான் என்றால் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த பெருமை என்ற இந்த காரியம், இந்த விஷயத்திலே நாம் எப்படி இருக்கிறோம்? அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கின்றதோ அவர் சொர்க்கம் சென்று விட முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்கின்றார்கள். யாருடைய உள்ளத்தில் மலையளவு இல்லை, பெருமளவு இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கின்றதோ அவர் சொர்க்கம் சென்று விட முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால் காரணத்தை விளக்குகின்றார்கள். கண்ணியம் என்பது அல்லாஹ்வினுடைய கீழாடை, பெருமை என்பது அல்லாஹ்வினுடைய மேலாடை. இந்த இரண்டு விஷயத்தில் யார் அல்லாஹ்வோடு போட்டி போடுகின்றாரோ அவரை அல்லாஹ் வதைத்து நாசமாக்கி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாபிலே 5114வது செய்தியாக நம்மால் காண முடிகின்றது. அல்லாஹ்வினுடைய கண்ணியம் விஷயத்தில், அல்லாஹ்வினுடைய மேலாடை விஷயத்தில், அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமான அந்த குணத்தின் விஷயத்தில் இன்றைக்கு மனிதர்களாகிய நாமும் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு வகையில் இந்த பெருமைக்கு ஆள்பட்டவர்களாக, சைத்தானுடைய இப்லீஸினுடைய குணத்துக்கு ஆள்பட்டவர்களாக, அல்லாஹ் எந்த குணத்தை பாதகமான குணமாக சொல்லி காட்டுகின்றானோ அந்த குணத்திற்கு சொந்தக்காரர்களாக நாமும் ஆளாகி கொண்டிருக்கின்றோமா அல்லது இல்லையா என்பதை பரிசோதிப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அளவுகோலையும் சொல்லி காட்டுகின்றார்கள். பெருமைனா என்ன தெரியுமா? பெருமை என்றால் அதனுடைய அளவுகோல் என்ன தெரியுமா? சத்தியத்தை மறுப்பதும் பிற மக்களை கேவலமாக நினைப்பதும் தான் பெருமை அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. இது சத்தியம், இது உண்மை, இதுதான் சரி, இதன்படி தான் நடக்கணும் என்று தெரிந்திருந்தும் கூட அதன் அடிப்படையில் வாழாம என்ன இது, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு ஒரு வகையில் யார் சத்தியத்தை மறுத்து இந்த பூமியில் வாழ்றாங்களோ அந்த ஒரு வகையில் அது பெருமையினுடைய அந்தஸ்துக்கு போய் சேர்ந்து விடும். அந்த குணமும் நம்மிடத்தில் வந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லி காட்டுறாங்க, பிற மக்களை யார் கேவலமாக நினைக்கின்றார்களோ அவர்கள்தான் பெருமையினுடைய எண்ணத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு பாடம் நடத்துகின்றார்கள். என்றால் இந்த குணம் நம்மிடத்தில் இருக்குதா? பிற மக்களை பார்க்கும் பொழுது, அவர்களிடத்தில் பழகும் பொழுது, அவர்களிடத்தில் உறவுகள் வைத்து கொள்ளும் பொழுது நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கின்றது? ஒருத்தர் நல்ல காசு பணத்துக்காரராக இருக்கிறாரா, அவர்கிட்ட நாம் எப்படி நல்ல பேசக்கூடியவங்களா பழகக்கூடியவங்களா இருக்கிறோம்? ஒருத்தர் நல்ல படித்தவங்களா, நல்ல ஒரு பட்டதாரியா, நல்ல ஒரு சொகுசான இடத்துல இருக்கிறாருன்னா அவர்கிட்ட நம்ம பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது? அதே நேரத்தில் ஒரு ஏழ்மை நிலையிலே ஒரு காசுக்கு பொருளாதாரத்துக்கு சிரமப்படக்கூடிய மக்களா, ஒரு சமூகத்தில் ஒரு பெரும் அந்தஸ்து கௌரவம் இல்லாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய சாதாரண பாமர மக்களா யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட நாம் பழகக்கூடிய பழக்கம், அவங்க கூட நாம் வைத்து கொள்ளக்கூடிய உறவு, அவங்க கூட நாம் பேசக்கூடிய பேச்சு நடைமுறை இதுவெல்லாம் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக மாறிக்கொண்டிருக்குது. காசு பணம் இருக்குதுன்னா அவங்க கிட்ட ஒரு மாதிரி, காசு பணம் இல்லைன்னா அவங்க கிட்ட ஒரு மாதிரி. நம்மளுடைய குடும்ப உறவுகளுக்கு மத்தியிலேயே இது இருக்குதே. நல்ல காசு பணம் எல்லாம் ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து கௌரவத்தோடு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நாம் காட்டுற பணிவு, அவங்க கிட்ட நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், பேச்சு ஸ்டைலுகள் இதுவெல்லாம் வேற வகையில் இருக்கு. ஆனால் நம்மளை விட பொருளாதாரத்தில் பின்தங்கவனாவோ அல்லது ஏழ்மை நிலையில் இருக்கிறவனாவோ, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவனாவோ, படிக்காதவனாவோ, பாமரனாவோ யாராவது இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் நம்முடைய வாழ்க்கை முறை நடைமுறை எப்படி இருக்குதுன்னா நம்முடைய மனதில் தெரிந்தோ தெரியாமலோ அவர்களை கேவலமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். அவர்களிடத்தில் எந்த ஆலோசனை ஏதாவது கேட்போமா? அவர்களிடத்தில் ஏதாவது சபையில் ஒரு மரியாதை கொடுப்போமா? அவர்களுக்குன்னு ஏதாவது கண்ணியத்தை கொடுப்போமா? ஆனால் அதே நேரத்தில் ஒரு செல்வந்தரோ, ஒரு படித்தவரோ, நல்ல ஒரு சமூக அந்தஸ்து இருக்கிறோ வந்தாரோ நம்ம கொடுக்கக்கூடிய கண்ணியம் வேற. சாதாரண நிலையில் இருக்கிற மக்களுக்கு அந்த கண்ணியத்தை, அவங்களிடத்தில் பழகக்கூடிய பழக்க வழக்கங்கள்லையாவது நம்ம இடத்திலே ஒரு நடைமுறை சரியானதாக இருக்கின்றதா என்று பார்த்தால் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மாமன்னர், அல்லாஹ்வுடைய இறுதி தூதர், ஒட்டுமொத்த சமுதாயமே உயிரை கொடுக்கறதுக்காக
மிகப்பெரிய அளவில் தியாகம் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய உன்னத தலைவர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்டவர், ஒட்டுமொத்த சவுதியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மக்கா மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா அரசாங்கங்களும் பார்த்து நடுநடுங்கக்கூடிய மாவீர சக்கரவர்த்தி யாருன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு நபராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த நேரத்தில் அவரை பார்க்கறதுக்காக வேண்டி வெளியூரிலிருந்து ஒருத்தர் வர்றார். வந்து அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், இங்கே முகம்மதுங்கிறவர் யார் அப்படின்னு அங்கே இருக்கிற சபையில் இருக்கிற மக்கள்கிட்ட கேட்குறாங்க. கேட்ட உடனே சஹாபாக்கள் சொல்கிறாங்க, இது அங்கே பாருங்களேன், அங்கே மக்களோட மக்களாக உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர் தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சம்பவத்தை வந்து பார்க்குறாங்க. உடனே தகவல் சொல்லப்பட்டது. யாரை சொல்லலாம், உங்களை பார்க்குறதுக்கு யாரோ வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே இந்த ஒரு நபருக்கு என்ன ஆகுதுன்னா படபடப்பு வர ஆரம்பிச்சிருது. ஐயோ, நம்ம பார்க்க வந்தது முகமது நபிங்கிறவர் யாச்சே, எவ்வளோ பெரியவர், மாவீர சக்கரவர்த்தி, எவ்வளோ பெரிய நபர், இவர் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் பார்க்க வந்திருக்கிறோமேன்னு இவருக்கு கொஞ்சம் படபடப்பு ஆரம்பிச்சிருது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் இங்கே வாங்கன்னு சொல்லாமல் அவர் எங்கே இருந்தாரோ அந்த இடத்த தேடி ரசூலுல்லாவை எந்திரிச்சு போகிறாங்க. அப்போ இன்னும் இவருக்கு என்ன ஆயிருதுன்னா கூடுதல் படபடப்பு ஏற்பட்டுருது. இன்னும் அவரே நம்மளை தேடி வர்றாரு, என்ன சொல்ல போகிறாரோ, என்ன ஆக போகுதோன்னு ஒரு பதட்டத்தில் இருக்கிற நேரத்தில் அவருடைய பக்கத்தில் வந்து அல்லாஹ்வின் தூதர் அவருடைய தோல் புஜத்தை பிடித்து நிறுத்தி அவர்கிட்ட சொல்லி காட்டுறாங்க, பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க, நான் ஒரு சாதாரண மனுஷன்தான். எவ்வளவுக்கு சாதாரண மனுஷன் தெரியுமா, அற்ப இறைச்சி துண்டு, காஞ்ச துண்டு இறைச்சி கூலிக்காக வேண்டி ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு பெண்ணினுடைய மகன் தான் இந்த முகமது. நான் தெரியுமா, நான் பெரிய ஆளெல்லாம் கிடையாது, நான் பெரிய இவரெல்லாம் கிடையாது, நானும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன் தான். எந்த அளவுக்கு சாதாரண மனுஷனா, அற்ப இறைச்சி துண்டு கூலிக்காக ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு பெண்ணோட மகன் தான் இந்த முகமது என்று சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால் யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம இடத்துல கொஞ்சம் பொருளாதாரம் கூடிருச்சுன்னா, படிப்பு கூடிருச்சுன்னா, பதவி கூடிருச்சுன்னா, ஒரு அந்தஸ்து வந்துருச்சுன்னா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது. அதே நேரத்தில் ஒட்டுமொத்த உலகமும் பார்த்து நடுங்கிட்டு இருந்த மாவீர சக்கரவர்த்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சாதாரண தொண்டனுக்கு முன்னாடி வந்து நின்று பேசுறாங்க, நான் சாதாரண ஆளுங்க என்று சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால் இப்படிப்பட்ட பண்பு நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்மை நாம் தாழ்த்தி கொள்ள வேண்டும், பணிந்து செல்ல வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த பெருமை என்ற அந்த குணம் நம்முடைய உள்ளத்திலேயும் புகுந்து விட்டால் அது இப்லீஸினுடைய குணம், ஷைத்தானுடைய குணம். அதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் முதலாவது பண்பாக அல்லாஹ் இதனை சொல்லி காட்டுகின்றான். இரண்டாவது குணம் என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் நடந்து முடிஞ்சு இப்லீஸ் அந்த இடத்துல இருந்து விரட்டி அடிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளான நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் அழைக்கிறான். அழைச்சி, நீங்களும் உங்கள் மனைவி இங்கே வாங்க, இங்கே பாருங்கள் சொர்க்கம், இதுக்குள்ளே போங்க, இங்கே நீங்கள் விரும்பியவாறு வாழுங்க, எல்லா விதமான கனிவர்க்கங்களையும் சாப்பிடுங்க, இப்போ உடுத்துங்க, என்ன உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன வேணுமானாலும் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாக இந்த இரண்டு நபர்களையும் சொர்க்க பூஞ்சோலையாக அமைக்கப்பட்டிருக்கிற அல்லாஹ் ஏற்பாடு செய்து அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறான். அனுப்பி வைக்கக்கூடிய நேரத்தில் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிங்க, ஆனால் இந்த ஒரு மரத்துக்கு பக்கத்தில் மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு போட்ட கட்டளையை சொல்லி காட்டுகின்றான். வலா தக்ரப ஹாதி ஷஜரத்த ஃபதகுனா மினல் ஸாலிமீன். நீங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி எல்லா பக்கமும் போய்க்கிங்க, ஆனால் இந்த மரத்துக்கு பக்கத்தில் மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு டெஸ்ட், ஒரே ஒரு நிபந்தனை, ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டுட்டு அல்லாஹ் அனுப்பிச்சு வைக்கிறான். இந்த நேரத்தில் ஷைத்தான் அந்த இடத்துல வருகிறான். அவர்களுடைய இருவருடைய உள்ளத்தையும் சஞ்சலப்பை ஏற்படுத்துகிறான், அவர்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுறான். எந்த அளவுக்கு அந்த இடத்துல அவர்களுடைய உள்ளத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறான் அப்படின்னா, ஆதம் அவங்களே எதனால் அல்லாஹ் உங்களை இந்த மரத்தை மட்டும் அந்த நெருங்க வேண்டாம், அந்த பழத்தை அது சாப்பிட வேண்டாம் சொன்னான் தெரியுமா, நீங்கள் இங்கேயே இருந்துருவீங்க, நீங்கள் மலக்குகளாக மாறிடுவீங்க, சாதாரண மனுஷங்களாக இருக்க மாட்டீங்க, மலக்குகளாக மாறிடுவீங்கன்னு உங்களுடைய வாழ்க்கை மாறி போயிடும். அதனால் அல்லாஹ் இந்த மரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான்னு ஒரு ஆசை வார்த்தை காட்டுகின்றார். உடனே அந்த ஆசை வார்த்தைக்கு மயங்கி
பேராசை உணர்வோடு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மரத்தினுடைய அருகில் நெருங்குறாங்க. அந்த மரத்தினுடைய பழத்தை புசிக்கிறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்ச உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோபப்படுகின்றான். அவர்கள் இங்கிருந்து இறங்கிடுங்க, உங்களுக்கு இன்னும் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது, நீங்கள் இந்த பூமியில் போய் வாழுங்கன்னு அல்லாஹ் கட்டளை போட்டு அங்கிருந்து அவர்கள் இருவரையும் அனுப்பி என்னுடைய புறத்திலிருந்து இன்னி உங்களுக்கு நேர்வழி வரும், அதைத்தான் நீங்கள் பின்பற்றி வாழணும். யார் அதை பின்பற்றி வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த பயமும் சங்கடமும் கிடையாது. யார் என்னுடைய உபதேசத்தை நிராகரித்து வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய வேதனை அதாபு நாளை மறுமையில் காத்திருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி அனுப்புகின்றான். இவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுக்கு ரெண்டாவது பெரும் பாவமாக குணமாக கெட்ட குணமாக எதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்றால், ஒட்டுமொத்த மலக்குமார்களுடைய கூட்டமுமே பார்த்து கண்ணியம் செலுத்தக்கூடிய வகையில் மரியாதை செலுத்தக்கூடிய வகையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அறிவார்ந்த படைப்பாக அல்லாஹ் படைச்சிருக்கக்கூடிய நேரத்தில், சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதியிலேயே அல்லாஹ் தங்க வச்சிருக்கக்கூடிய நேரத்தில், எல்லா விதமான சொகுசான சுகங்களையும் கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் இதுவெல்லாம் எனக்கு பத்தாது, இதை சைத்தான் இப்லீஸ் இது சொன்னானே, இந்த மரத்தை சாப்பிட்டு பார்த்துடலாம், அதில் என்ன இருக்குது, அதை நாம் அடைஞ்சிடலாம், நாம் இன்னும் ஒரு படி மேல் அந்தஸ்தை அடைஞ்சு விடலாம் என்று சைத்தான் அவர்களை ஏமாற்றிய காரணத்தினால் அந்த பேராசைக்கு ஆசைப்பட்டு தங்களுடைய அந்த பாவத்தின் பக்கம் சென்றுட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. இந்த இரண்டாவது குணமான பேராசை என்ற பண்பு நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது. எப்பொழுது அது வந்து விட்டதோ நம்மிடத்தில் இருக்கிறது என்னைக்குமே அது போதும்னு நினைக்க தோணாது. ஹராம் ஹலால் பேண வைக்காது, இருக்கிறத வச்சு திருப்தி அடைய வைக்காது, நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கி அல்லாஹ்வுடைய கட்டளையிலிருந்து நம்மளை அப்புறப்படுத்தி அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் சாபத்திற்கும் ஆளாக்கக்கூடிய பெரும் பெரும் பாவங்களை கூட சர்வ சாதாரணமாக நம்மை செய்ய வைக்கக்கூடிய குணமாக எது மாறி போய் விடுகின்றது என்றால், என்றைக்கு ஒரு விஷயத்தை அளவு கடந்து நேசிக்க ஆரம்பிக்கின்றோமோ, பேராசைப்படுகின்றோமோ, போதும் என்ற மனமில்லாமல் வாழ்கின்றோமோ, கையில் இருப்பதை அல்லாஹ் தந்திருப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று என்றைக்கு நாம் ஒருபடி மேலாக என்றைக்குமே போய் கொண்டிருக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் ஹராம் ஹலால்களை பேண மாட்டோம், நஷ்டவாளிகளாகத்தான் மாறுவோம். எந்த நாள் வரைக்கும் நாம் அப்படிப்பட்ட மக்களாக இருப்போம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான் என்றால், அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், பொருளாதாரத்தை தேட வேண்டும் என்ற அதை பெருக்க வேண்டும் என்ற அந்த பேராசை உங்களை கபரு குழியிலே கொண்டு போய் வைக்கும் வரை உங்களை விட்டும் விடாமல் இருக்கின்றது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான் என்றால், அப்படிப்பட்ட மக்களாகத்தான் இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருக்கிறது போதும்னு நினைச்சிட்டு குடிக்கிறது கஞ்சியோ கூலோ போதும் என்று நினைத்து கொண்டு வாழக்கூடிய சமூகம் இன்னைக்கு விரல் விட்டு எண்ணி விடலாம். ஆனால் இது பத்தாது, அது வேணும் அது வேணும், இங்க போகணும், அது கிடைக்கணும், பக்கத்தில் அவங்க வாங்கிட்டாங்க எனக்கு மட்டும் வேண்டாமா, பக்கத்தில் அவன் மட்டும் இப்படி இருக்கிறான் எனக்கு இது வேண்டாமா, நான் மட்டும் இப்படி இருக்கிறேனே வாழ்நாள் எனக்கு மட்டும் கஷ்டம் சிரமம் இருக்குதே, என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சுகங்களை நான் அனுபவிக்க வேண்டாமா என்று சொல்லி அல்லாஹ் யாரை எப்படி சோதிக்க வேண்டும் என்று பார்த்து ஒவ்வொன்றையும் வழங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சோதனை எனக்கும் வேணும், அந்த மிகப்பெரிய குற்றத்துக்கு நானும் ஆளாகணும், நானும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யணும், ஹலால ஹலாம் பேணாத வாழணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சமூகத்திலே நஷ்டவாளிகளுடைய வாசல் யார் திறந்து வைக்கின்றோம் என்றால், பேராசைப்படக்கூடிய மக்கள், போதும் என்று நினைக்காத மக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, மக்களே, ஆதமுடைய மகனுக்கு ஒரு தங்கத்திலே 6 ஓடினால் அந்த ஆதமுடைய மகன் என்ன ஆசைப்படுவான் தெரியுமா, அதே மாதிரி இன்னொரு 6 பக்கத்தில் ஓடுனா நல்லா இருக்குமே என்று நினைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அவனுடைய வாயை மண்ணை தவிர வேறு எதுவும் நிரப்பாது என்று அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்கின்றார்கள். என்றால் ஓடுறதே தங்கத்திலான 6, இன்னைக்கு விற்கிற விலைக்கு ஒரு தங்கம் ஒரு பவுன் 1 லட்சம் ரூபாய்க்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரத்தில் 6 ஓடுதுன்னு வச்சுக்கோமே, அந்த 6 ஓடுது, அப்பா எவ்வளோ பெரிய வத்தாத ஜீவ நதியாக ஓடிட்டு இருக்குது, அது என்னைக்காவது நிற்குமா, ஓடுறதே 6 என்ற எண்ணம் இல்லாமல் அந்த பேராசை கொண்டு அல்லாஹ்வுடைய அடியான் என்ன சொல்லுவானா, இதே மாதிரி இன்னொரு 6 பக்கத்தில் இந்த பக்கம் ஓடுனா நல்லா இருக்குமே என்று விரும்புவான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். என்றால்
இப்படிப்பட்ட மக்களாகத்தான் இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போதும் என்ற சிந்தனை, அல்லாஹ் தந்த அந்த பரக்கத்தை, அல்லாஹ் தந்த அந்த அருளை இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் நினைத்து பார்த்து, ரப்பு நம்மளை விட எவ்வளவோ கஷ்டப்படக்கூடிய மக்களை கீழே வச்சிருக்கிறானே, எவ்வளவோ சிரமங்கள் படுறாங்களே, ஓட்டு வீட்டில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து மாட மாளிகையில் இருக்கக்கூடிய மக்களையும் பார்க்கக்கூடிய பார்வையை அல்லாஹ் நம்முடைய கண்ணில் தந்திருக்கிறான். நாம் நல்ல ஒரு வீட்டில் இருக்கிறோம், அந்த ஓட்டு வீடும் கூட இல்லாமல் பிளாட்பாரத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்களேன்னு அந்த மக்களை நாம் பார்க்கறது கிடையாது. நம்முடைய பார்வையெல்லாம் உயர்வாகவும் அடுத்த இலக்க நோக்கியும் 100 வருஷத்துக்கு இப்பவே பிளான் பண்ணி எதிர்கால லட்சியத்தோடு வாழக்கூடியவர்களாகவும் நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த பேராசை நம்மை அழித்து நாசமாக்கிவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் நமக்கு பலவிதமான பாடங்கள் நடத்துவதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 2வது பண்பாக, மிக முக்கியமான கோர பண்பாக, மிகப்பெரிய பாவத்திற்குரிய பண்பாக சொல்லி காட்டுவது பேராசை என்ற குணம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இந்த குணத்திலிருந்தும் விலகி வாழக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். இறுதியான பண்பு என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் 2வது உரையில் தெரிவிக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா அலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா அலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித குலம் உருவானவுடன் ஏற்பட்ட பல்வேறு விதமான பாவங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி மனிதர்களாகிய நாம் அதிலிருந்து விலகி வாழ வேண்டும் என்பதற்காக போடக்கூடிய பட்டியலில் 3வது முக்கியமான தீய குணமாக, பாவமாக அல்லாஹ் சொல்லி காட்டுவது எது என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதற்கு பிறகு சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு அவர் பூமிக்கு இறக்கப்பட்டவுடன் அவர்களுக்கு சந்ததிகள் பிறக்குது. அப்படி சந்ததிகள் பிறக்கக்கூடியதில் 2 மகன்கள் இருக்கிறாங்க. அந்த 2 மகன்களுக்கு மத்தியில் என்ன பிரச்சனை ஏற்படுது, என்ன ஒரு சூழல் ஏற்படுதுங்கிறத அல்லாஹ் 3வது விஷயமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இந்த 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அல்லாஹுக்காக ஒரு விஷயத்தை நாம் வைக்க வேண்டும், அல்லாஹுக்காக நாம் ஒரு இபாதத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த காலகட்டத்தில் என்ன இபாதத்து வணக்க வழிபாடு செய்யப்பட்டதோ அதை இருவருமாக செய்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஒரு நபரனுடைய அந்த இபாதத்து மட்டும், வணக்க வழிபாடு மட்டும் அந்த அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஆனால் இன்னொரு நபரனுடைய செஞ்ச அந்த வணக்க வழிபாடு அதில் மிகப்பெரிய அளவில் குறைபாடுகள் இருப்பதனால் அது ஏற்றுக்கொள்ளப்படலை. அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அல்லாஹுக்காக வேண்டி ஒரு நேர்ச்சை செய்கின்றார்கள். இருவருமாக அல்லாஹுக்காக ஒரு பொதுவாக ஒரு விஷயத்தை அர்ப்பணிக்கின்றார்கள். ஒரு நபர் செஞ்சது சுத்தமானதாக, ஹலாலானதாக, அவர் விரும்பக்கூடிய, நேசிக்கக்கூடிய நல்ல ஒரு தரத்திலான ஒரு பொருளை அல்லாஹுடைய பாதையில் அவர் மிகப்பெரிய அளவில் அர்ப்பணிக்கிறார். இன்னொருத்தர் என்னன்னா, இருக்கிறதுலேயே அற்பமானதை, அவருக்கு வெறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை அர்ப்பணம் செய்கின்றார். இந்த நேரத்தில் அல்லாஹ் இஹ்லாஸான, அல்லாஹ்வுக்காக வேண்டி எதையும் அர்ப்பணிக்கக்கூடிய உள்ளம் ஒரு மனிதனுக்கு இருக்கிறதோ அதைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்குவான். அப்படிங்கிறனால அந்த 2 மகன்களில் ஒருத்தர் செஞ்ச இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான். இவர் செஞ்ச இபாதத்தை ஏற்றுக்காம விட்ட உடனே இவருக்கு உடனடியாக என்ன ஏற்படுகின்றது என்றால், என்னுடைய இபாதத்து ஏற்றுக்கப்படலை, உன்னுடைய வணக்க வழிபாடு மட்டும் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான், எப்படி இது மட்டும் சாத்தியம், நீ செஞ்சதை மட்டும் ஏற்றுக்கிட்டான், என்னோடதை மட்டும் ஏற்றுக்கலைன்னு சொல்லி ஒரு பொறாமை என்ற ஒரு குணமானது அந்த இடத்துல ஏற்படுகின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், எந்த அளவிற்கு இந்த பொறாமை ஒரு மனிதனை நாசமாக்கிவிடும் என்பதை புரிந்து கொள்வதற்காக இருவருக்கும் மத்தியிலே வாக்குவாதம் முற்றுகிறது. இருவருக்கும் மத்தியிலே வாக்குவாதம், அது இதுன்னு பெரிய அளவில் சச்சரவுகள் ஏற்படுது. இறுதியாக அந்த நபர் யாருடைய வணக்க வழிபாடு ஏற்றுக்கப்படலையோ அவர் வரம்பு மீறி கூட பிறந்த தன்னுடைய சகோதரனையே கொலை செய்யக்கூடிய அளவிற்கு மாறிவிட்டு கொலையும் செய்து விடுகின்றார். அந்த நேரத்தில் இறந்து கிடக்கிறாரு. உலகத்தில் நடந்த கொலையே அதுதான். அந்த கொலை செஞ்சுட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, இப்படி ஒரு உடல் கிடக்குதே, இப்படி ஒரு ஒரு மனித உடல் சவமாக கிடக்குதே, இது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற நேரத்தில் ஒரு காக்காவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பி அது ஒரு வேஸ்ட்டை ஒரு இடத்துல குழியை தோண்டி அது தன்னுடைய அந்த ஒரு குப்பையை அதுக்குள்ளே போட்டு மூடி விட்டு செல்லுது. உடனே இதை அந்த நபர் பார்த்துட்டு
இந்த ஒரு அறிவு கூட எனக்கு இல்லாமல் போய்விட்டது, எவ்வளோ பெரிய துர்பாக்கியசாலியாக நான் ஆய்விட்டேனே என்று கதறி கூப்பாடு போட்டா என்று சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்களுக்கு மத்தியிலே நடந்த இந்த ஒரு பொறாமையின் காரணமாக நடந்த இந்த கொலை சம்பவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த பொறாமை என்ற இந்த குணம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. ஒருவேளை வந்து விட்டது என்று சொன்னால் எந்த அளவிற்கு நாம் போய்விடுவோம் என்றால், கூட பிறந்தவனோ கணவனோ மனைவியோ இல்லை சொந்தக்காரனோ நண்பனோ எதையும் பார்க்க மாட்டோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் மட்டும் இப்படி இருக்கிறேன், அவனோடது மட்டும் இப்படி இருக்குது என்று சொல்லி பொறாமைப்பட மட்டும்தான் அந்த குணம் செய்ய வைக்குமே தவிர நம்முடைய புத்தியை இல்லாமல் ஆக்கிரும். கூட பிறந்த தம்பியையே வெட்டி கொலை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதனுடைய புத்தியை அந்த காரியம் ஏற்படுத்துகின்றது என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்கள் சாதாரண மக்களா? இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அறிவையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு கொடுத்திருந்தான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்திருந்தான். இல்லை, அதுல ஒரு காவாசியாவது அந்த ரெண்டு மக்களுக்கு இருக்குமா இல்லையா? எது சரி எது தப்பு, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, இந்த நேரத்தில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி எல்லா அறிவையும் கொடுத்த மிகப்பெரிய ஜீனியஸா தானே அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பூமிக்கு இறக்கணும். ஆனா அவங்களுடைய மக்களுக்கு அந்த அறிவு இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? அவங்க நாசமானதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ரெண்டு பேத்துக்கு மத்தியில் ஏற்பட்ட பொறாமை தான் காரணம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். என்றால் நம்முடைய சமூகத்திலேயும் இது இருக்கத்தான் செய்கின்றது. என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாது, ஆவேசத்தில் கோபத்தில் ஒரு வேகத்தில் இருக்கிற பொறாமையின் காரணமா எதையாவது செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு நானா இதை பண்ணினேன், நானா இப்படியா பேசினேன், நானா இந்த காரியத்தை செஞ்சேன், என்ன இப்படிப்பட்ட மனுஷனா நானே, இப்படி நடக்கக்கூடியவன் இல்லையே நானே என்று சொல்லி நம்முடைய அறிவு நம்மை விட்டு போயிடும், நம்முடைய சிந்திக்கக்கூடிய சிந்தனை நம்மை விட்டு போயிடும். என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக நாம் மாறிவிடுவோம் என்பதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இந்த பொறாமை என்ற இந்த குணம் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. நல்ல விஷயத்தை தவிர அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், இரண்டு விஷயத்தை தவிர வேறு எதிலும் பொறாமை கொள்ளக்கூடாது. என்ன விஷயம் தெரியுமா? ஒருத்தருக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை கொடுத்துருக்கிறான். அந்த கல்வி ஞானத்தை வச்சு இரவு பகல்னு பார்க்காம அவர் மக்களுக்கு நன்மை ஏவி தீமையை தடுத்து கல்வியை போதிச்சுட்டு இருக்கிறாரு. இவரை பார்த்து நீங்க பொறாமப்படணும். என்ன பொறாமப்படணும்? எனக்கும் இதே மாதிரி கல்வி வழங்கப்பட்டது அப்படின்னு சொன்னா நானும் இதே மாதிரி செய்வனே, நானும் இதே மாதிரி நன்மை ஏவி தீமை தடுப்பனே, மக்களுக்கு 4 விஷயத்தை சொல்லி கொடுப்பனே, நானும் இப்படிப்பட்ட கல்விமானா மாறாம இருக்கிறனேன்னு பொறாமப்படு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அதே போல் ஒரு மனிதர் காலையிலும் மாலையிலும் தனக்கு வழங்கப்பட்ட செல்வத்தை அல்லாஹ்வின் பாதையிலே தான தர்மம் செய்கிறார். அவரை பார்த்து நீ பொறாமப்படு, அவருக்கு அல்லாஹ் இவ்வளவு கொடுத்துருக்கிறானே, இதே மாதிரி எனக்கும் கொடுத்தா நானும் மக்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறவனா மாறுவனே என்று சொல்லி நீ இந்த 2 விஷயத்தை தவிர வேறு எதிலும் பொறாமை கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும். மனித குலம் படைக்கப்பட்டவுடன் ஏற்பட்ட முதல் தவறு பெருமை என்ற குணம், 2வது தவறு பேராசை என்ற இந்த குணம், 3வது தவறு பொறாமை என்ற இந்த குணம். இந்த 3 குணத்திலிருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். நாம் திருந்தி வாழ வேண்டும். நம்மிடத்தில் தெரிந்தோ தெரியாமலோ இந்த குணங்கள் உள்ளே புகுந்ததென்றால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வோம், நஷ்டவாளிகளாக மாறுவோம், நாளை மறுமையில நரக படுகொலைக்கு செல்வோம், இம்மையிலேயும் மிகப்பெரிய இழிவு நமக்கு காத்திருக்கின்றது என்பதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுவதனால் சிந்திப்போம், நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவோம். ஒரு காலத்திலேயும் இந்த 3இல் ஒரு பண்பு கூட நம் இடத்தில் வந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட நல்லொழுக்கசாலிகளாக நல்ல பண்புடைய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஆக்கிரல் புரிவானாக என்று கூறி இந்த ஜும்மாவை நிறைவு செய்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.